போர் நிறுத்தத்திற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். மேலும் போர் நிறுத்த முடிவுக்கு வந்த இரு நாடுகளுக்கும் தனது வாழ்த்துக்களையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இந்த போர் கேஸ் என்று சொல்லக்கூடிய மாறி மாறி இரு நாடுகளும் எல்லைப் பகுதியில் தாக்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட 16 நாட்களாக நடந்து வருகிறது. இந்நிலையில கடந்த 4 நாட்களாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான அந்த போர் பதற்ற சூழல் என்பது முற்றி இருக்கக்கூடிய நிலையில, அதாவது போராக மாறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து என்னவென்றால், ஆஃப்டர் a long night of talks mediated by the United States என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நிறைய இரவுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அரசுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மூலமாகவும் அவருமே இந்தியாவுடனாகவும் பாகிஸ்தானுடனாகவும் தொடர்ச்சியாக பேசியிருந்ததாகவும், தற்போது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இரண்டு நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டதற்கு வாழ்த்துக்கள் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சற்று முன் அவருடைய அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 நாட்களாக, அதாவது பகல்காம் தாக்குதலின் பிறகாகவே தொடர்ச்சியாக காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ச்சியாக கேஷ் ஃபயர் செய்து கொண்டே வந்தார்கள். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் தொடர்ச்சியாக கேஷ் ஃபயர் செய்தார்கள். மேலும் அந்த பகல்காம் தாக்குதலுக்காக சிந்தூர் என்கின்ற அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற நடவடிக்கை காரணமாக பயங்கரவாத முகாம்கள் 9 முகாம்களை அளித்திருக்கிறது இந்தியா. அந்த நேரத்தில் தான் அங்கு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அதிலும் 5 பேர் முக்கியமான தேடப்பட்டு வந்த சர்வதேச தீவிரவாதிகளாகவும் அடையாளம் காணப்பட்டார்கள். இந்நிலையில அதற்கு தாக்குதல் நடத்தும் விதமாக, அதாவது அவர்கள் நாட்டுக்குள் சென்று பயங்கரவாத அமைப்புகளை தாக்குவதற்கு ஆதரவாக பாகிஸ்தான் இந்தியா மீது அவ்வப்போது ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வீசிக் கொண்டு கிட்டத்தட்ட கடந்த 4 நாட்களாக ஒரு போர் உருவாகக்கூடிய இந்த கடைசி சூழல், இதுதான் போர் பதற்றம் முற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இத்தகைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பதிவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில இரவுகளாக தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிடமும் இந்தியாவிடமும் தொடர்ச்சியாக அமெரிக்க அரசு பேசி வருகிறது. அவரும் பேசி வருவதாக தெரிவித்தார். பல இரவுகளாக இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். கடைசியாக இரண்டு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்தை, இந்த போருக்கான போர் பதற்ற சூழலை தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த போர் நடைபெறாது என்கிறதற்கான ஒப்புதல் தெரிவித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக இரண்டு நாடுகளும் கேஸ் ஃபயர் செய்வதை நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த கேஸ் ஃபயர் செய்து கொண்டிருப்பதை கேஸ் ஃபயர் செய்ய மாட்டோம் என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அந்த தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட போர் மூண்டு விட்டது என்கின்ற ஒரு சூழல் எழக்கூடிய நிலையில அமெரிக்கா இந்த பிரச்சனையில் தலையிட்டு தற்போது இந்த போரை முடிவு கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இத்தகைய கருத்தை வைத்திருக்கிறார். ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையை அவர்களே பேசி சமாதானம் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு இடையில் அமெரிக்கா வராது என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகுதாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். பதற்றத்தை தணிக்க விரும்பினால் நாங்களும் பதற்றத்தை தணிக்க தயார் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பல்வேறு சர்வதேச அமைப்பிலான கருத்துக்கள், பாகிஸ்தானுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் தெரிவித்த கருத்து பதற்றத்தை தணிப்பது போல அல்ல, அவர்களுடைய ராணுவ படைகளை, அவர்களுடைய சிப்பாய்களை, அவர்களுடைய துருப்புகளை இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியை நோக்கி நகர்த்திக் கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு தகவலை இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம், தொடர்ச்சியாக மிசைல்ஸை ஏவி இந்தியாவை தாக்குவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, அவனை தடுப்பது மட்டும் பத்தாது, அவருடைய தாக்குதலை இருக்கின்ற எண்ணமே இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் இந்தியா ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக இரவில் ட்ரோன்களை அனுப்பினார்கள். கடந்த 4 நாட்களாக இரவிலும் பகலிலும் ஏவுகணையில் அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று பகலிலும் கூட ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது அமெரிக்கா இந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடைய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இரண்டு நாடுகளும் உடனடியாக கேஸ் ஃபயர் செய்வதை, அதாவது மாறி மாறி தாக்குதல்கள் செய்து கொள்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும், நிறுத்திக் கொள்கிறோம் என்கின்ற ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் வாழ்த்துக்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சற்று முன் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது இந்த போர் பதற்ற சூழல் முற்றி இருக்கக்கூடிய நிலையில், அது போராக கிட்டத்தட்ட மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இரண்டு நாடுகளும் இந்த கேஸ் ஃபயர் செய்வதை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பது மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை கிட்டத்தட்ட அனைத்தையும் அழித்தெழுத்தாயிற்று. அங்கிருக்க
இருக்கக்கூடிய வானொலி பாதுகாப்பு அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய ரேடார்களை தக்க வைத்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட விமான ஓடுதளங்கள், அதாவது இந்த போர் விமான ஓடுதளங்கள் எல்லாத்தையும் தாக்கி அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையும் நொறுக்கி இந்தியா கிட்டத்தட்ட வானொலியை சுத்தரிக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானும் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பீரங்கிகள் மூலமாகவும் அவருடைய துப்பாக்கிகள் மூலமாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த மாறி மாறி சண்டை நடந்திருக்கக்கூடிய நிலையில இன்று காலை 10:30 மணிக்கு இந்திய ராணுவம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அவருடைய சிப்பாய்கள் இந்திய படைகளை நோக்கி வருகிறார்கள், அவருடைய துருப்புகள் இந்திய படைகளை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் பேசக்கூடிய கருத்து ஒரு மாதிரி இருக்கிறது, அவருடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கிறது. அதற்காகத்தான் எல்லாத்திற்கும் இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பை தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்தியாவினுடைய தாக்குதல்கள் துல்லியமாக இருந்திருக்கிறது இதுவரைக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது அமெரிக்கா இடையே இந்த போரை நிறுத்துவதற்காக, இந்த போர் பதற்றத்தை தணித்துக் கொள்வதற்காக 2 நாடு அரசுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த கேஸ் ஃபயர் செய்வதை, மாறி மாறி தாக்குதல் நடத்திக் கொள்வதை உடனடியாக நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கின்ற பதிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறார். இந்த போர் பதற்றம் முற்றிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த பதிவு என்பது மிக முக்கியத்துவமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட போரே உருவாகிவிட்டதோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவருடைய பதிவு இந்த போர் பதற்றத்தை தணிக்கக்கூடியதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நாட்டு மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த போர், அதாவது இந்த போர் தொடர்வதற்கான இந்த போர் பதற்ற சூழலில் இருந்து தாக்குதலுக்கு மறு தாக்குதல் இது நடத்தப்படுமா நடத்தப்படாத என்கின்ற அந்த பேச்சுவார்த்தை குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18 நாட்களாக பகல்காம் தாக்குதல் நடந்ததில் இருந்து எல்லை ஓரங்களில் தொடர்ச்சியாக கேஸ் ஃபயர் செய்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். ஆனதற்கு பதில் தாக்குதலை அவ்வப்போது இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் மூலமாக பாகிஸ்தானின் இருக்கக்கூடிய நாகப்பேடு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் பயங்கரவாத முகாம்கள் 9 முகாம்களை இறங்கி அடித்தது இந்தியா. அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் என்னுடைய எல்லைப் பகுதியில் இருந்து சரமாரியாக குடியிருப்பு பகுதியில் நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். பூஞ்ச் பகுதியை மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகள் தகர்த்திருக்கும். அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி தண்ணிகளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன என நேற்று இரவு கூட ஜம்முவில் தங்கியிருந்த உமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக குண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த குண்டு சத்தங்கள் அனைத்தும் தற்போது நிற்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கிடமும் பல்வேறு இரவுகளாக அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. கடைசியாக அவர்கள் 2 நாடுகளும் இந்த கேஸ் ஃபயர் செய்து கொள்வதை, மாறி மாறி தாக்கிக் கொள்வதை உடனடியாக நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். 2 நாடுகளுக்கும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இதுக்கு ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார். இது போராக மூண்டால் உலக வர்த்தகமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் என்கின்ற அச்சம் உலக நாடுகளுக்கு இருந்தது. மேலும் இந்தியாவினுடைய அந்த மிகப்பெரிய மேன் பவர் சப்ளைஸ் மற்றும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் லெவல் எல்லாமே மற்ற நாடுகளால் தாக்குதல் நடத்தினால் இந்தியாவினுடைய பாதிப்பும் மற்ற நாடுகளுடைய உலக பொருளாதாரத்தை மாற்றும் என்கின்ற அந்த அச்சமெல்லாம் விழுந்திருக்கக்கூடிய நிலையில உலக நாடுகளுடைய தலையீடு எப்போது வரும் என பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில உலக நாடுகளினுடைய தலையீடு எப்போதும் இந்த ஒரு போராக மூண்டா எந்தெந்த நாட்டிற்காக சப்போர்ட் செய்யும் அவருடைய நட்பு நாடுகளுக்கு என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய பதிவு, தற்போது இந்த போர் நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய பதிவு என்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்று முன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டது, பாகிஸ்தானிடமும் இந்தியாவிடமும் தொடர்ச்சியாக பல நாட்கள், பல இரவுகள் பேசிக் கொண்டிருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக 2 நாடுகளும் உடனடியாக மாறி மாறி தாக்குதல் செய்து கொள்வதை, கேஸ் ஃபயர் என்று குறிப்பிட்டிருக்கிறார், அதை செய்து கொள்வதை நிறுத்திக் கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.